ஷேர் பண்ணிக்க போறோம். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா? முக்கியமா இந்த மாதிரியான டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே ரெலவெண்டான எக்ஸாம், அப்படி இல்லைன்னா பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம், இன்சூரன்ஸ் ரெலவெண்டான எக்ஸாம். சோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் டாபிக்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ்ல எந்த டாபிக் ரெலவெண்டா வரும், உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான எக்ஸாம் சென்ட்ரல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல கண்டக்ட் பண்ற இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக் ரெலவெண்டா வரும், உங்களுக்கு வந்து பார்த்தா எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அதை விட முக்கியமான காரணம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சொசைட்டில வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்றாங்க. சாலரி வைஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் சாலரி ஒரு 25,000 30,000 மேல தான் இருக்கும். ஒரு சில பொசிஷனுக்கு வேணா 20,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சில பொசிஷன்ல வந்து பார்த்தா 35,000 மேல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தா உங்க ஸ்கில் பிளஸ் எஃபோர்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுவே எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிம்பாங்க. நிறைய டிபார்ட்மெண்டோட வேகன்சி வந்து ஃபில் பண்ணி தரவங்க தான் எஸ்எஸ்சி அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் எக்ஸாம். உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் லெவலில் கண்டக்ட் பண்றது ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம். இது கீழே வந்து பார்த்தா 24 சர்வீசஸ் இருக்கு. நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். இது மட்டும் இல்லாம பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா பேங்க்ல வந்து போஸ்டிங் போடுவாங்க. இதுவே டிஎன்பிசி வந்து பார்த்தா எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து யூபிஎஸ்சியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா டிஎன்பிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுலயும் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு முதல்ல வந்து பார்த்தா என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. இது வந்து பார்த்தோம்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரே டைம்ல எல்லா எக்ஸாமும் உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. சோ அதனால வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. இல்ல நீங்க எந்த ஃபீல்ட்ல வந்து ஜாபுக்கு போறீங்க அப்படின்னு வந்து பாருங்க. ஒரு சிலருக்கு ரயில்வே ரெலவெண்டா ஜாபுக்கு போகணும் ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸ்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசை இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸாம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அது வந்து எதுக்கு ரெலவெண்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ரெலவெண்டா இருக்கணும். இப்ப அதுல கேட்கிற கொஸ்டின்லாம் வந்து பார்த்தா இப்ப மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா இந்த ரீசனிங், ஆப்டிடியூட் இந்த ரெலவெண்டா வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வருது. சோ அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும் என்னால அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல வந்து எனக்கு மெமரி பேஸ்ல வந்து கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா வந்து ஞாபகம் வச்சு அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது டைமிங் எவ்வளவு கொடுக்குறாங்க, அது ஆன்லைன் டெஸ்டா ஆஃப்லைன் டெஸ்டா பாருங்க. மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு முக்கியமா என்ன பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அதுல கேட்கிற கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இல்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரியான பென் பேப்பர் மோட்ல வந்து கேட்கறாங்களா, இந்த மாதிரி இருக்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்க நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு டைமிங் தராங்க, அது மட்டும் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய சிலபஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. இதனால வந்து பார்த்தா மார்க்ல ரொம்ப கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்டேட்டடா சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே அதே வெப்சைட்லயே வந்து பார்த்தோம்னா சிலபஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதை முதல்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாபிக் ரெலவெண்டா கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம். இதை இருக்கிறதுலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ற ஹையஸ்ட் எக்ஸாம். இது வந்து பார்த்தா ஏசியாலே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம், ரொம்ப டஃபான எக்ஸாம் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து எது ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மிக்ஸ்டு சிலபஸ் தான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா பிரிமிலரி, மெயின், இன்டர்வியூ அப்படின்னு 3 ரவுண்ட் இருக்கும். உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரை காமனான டாபிக் வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. அதாவது எல்லாமே கலந்து உங்களுக்கு சயின்ஸ் ரெலவெண்டான டாபிக், ஜிகே ரெலவெண்டான டாபிக், ஹிஸ்டரி, பொலிட்டி இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. ஆப்டிடியூட்னா மேக்ஸ், இந்த பெர்சன்டேஜ் இந்த மாதிரியான டாபிக் ரெலவெண்டா ஒரு
ஒரு பேப்பர் வரும், 2 பேப்பர் வரும் பிரிமினரிலே வந்து பார்த்தோம்னா. அப்புறம் வந்து பார்த்தா மெயின் பொறுத்தவரை மொத்தம் 9 பேப்பர் வரும் உங்களுக்கு. இதுல உங்க லாங்குவேஜ் பேஸ்ல ஒரு பேப்பர் வரும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும். இது ரெண்டுமே வந்து பார்த்தா குவாலிஃபைங் தான் எடுத்துக்குவாங்க. மீதி வர 7 பேப்பர் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. இதுல வந்து பார்த்தா ஆப்ஷனல் 2 பேப்பர் வரும் உங்களுக்கு. ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2 பாங்க. இதுல வந்து ஒரு பல்கா வந்து பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டா ஒரு பேப்பர். இந்த மாதிரி நீங்க வந்து காலேஜ்ல படிச்சதுக்கு ரெலவெண்டாவே இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும், ட்ரிபிள் படிச்சிருந்தா ட்ரிபிள் பேப்பர் இருக்கும், மெக்கானிக்கல் பேப்பர் இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல ஆப்ஷனல் நீங்க ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மீதி பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும், பொலிட்டி ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா சோசியல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு 4-5 பேப்பர் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. சோ இந்த 7 பேப்பர் தான் கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மெமரி வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய டாபிக் வந்து பார்த்தா மெமரைஸ் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஹிஸ்டரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி ரெலவெண்டா, சப்போஸ் நீங்க உங்க சப்ஜெக்ட் ரெலவெண்டா சூஸ் பண்ணா கூட அது வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. மெயினே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் கேட்கறாங்க. அதனால உங்களுக்கு மெமரி பேஸ்ல வந்து ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சில கண்டக்ட் பண்ற எக்ஸாம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன டாபிக் ரெலவெண்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் ரெலவெண்டான கொஸ்டின், ஆப்டியூட் ரெலவெண்டான கொஸ்டின், ஜெனரல் சயின்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ். சோ அந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா எஸ்எஸ்சி இது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும். எஸ்எஸ்சி பொறுத்தவரை காமனா இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும். எஸ்எஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கு எழுதுற மாதிரி பேப்பர்ஸே வராது. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3 அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க எந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணீங்களோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரை பார்த்தா என்டிபிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். இல்ல வந்து பார்த்தோம்னா குரூப் டி எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு, ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் இருக்கு, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. இப்போ என்டிபிசில எடுத்துட்டா +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரை என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் ரெலவெண்டான கொஸ்டின் வரும், ஆப்டியூட் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது மட்டும் வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின். பட் இங்கிலீஷ்ல வந்து ரயில்வேக்கு வந்து வராது. அது மட்டும் இல்லாம ரயில்வே பொறுத்தவரை இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து பார்த்தா நீங்க தமிழ்ல கூட எழுதலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 லோக்கல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம். ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை ஆன்லைன்ல தான் வரும் உங்களுக்கு. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் இந்த மாதிரியான எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். சோ ரயில்வே பொறுத்தவரை இங்க தமிழ்ல எழுதலாம். உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் வரும். இந்த 4 டாபிக்ல இருந்தா நிறைய கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசனிங் ரெலவெண்டான டாபிக், ஆப்டியூட் ரெலவெண்டான டாபிக், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரெலவெண்டான டாபிக், பேங்கிங் அவேர்னஸ் ரெலவெண்டான டாபிக், இங்கிலீஷ் ரெலவெண்டான டாபிக், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா வரும் உங்களுக்கு. சோ இதுல இருந்தே வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இது மூணுக்குமே வந்து பார்த்தா நிறைய டாபிக் வந்து காமனா வருது உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தா நீங்க ஒரு எக்ஸாம் போக்கஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் ட்ரை பண்ணாம நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பேங்கிங்ல வந்து பார்த்தா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப எஸ்ஓக்குலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரும். இதுவே பிஓ, கிளர்க்கு இந்த மாதிரியான காமனான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும். பேங்கிங்கும் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான எழுதுற மாதிரி பேப்பர்ஸ் வராது. உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ல வந்து நீங்க ஒன்னு மார்க் பண்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இது எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான். அது மட்டும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துட்டா டிஎன்பிசி பொறுத்தவரை குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, 2A, அது மட்டும் இல்லாம விஓக்கான எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம குரூப் 3 எக்ஸாம் இருக்கு. குரூப் 3 அடிக்கடி வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வராது. பட் குரூப் 1, குரூப் 2, 2A, விஏஓ இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 1 இயர்க்கு ஒன்ஸ், 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும். சோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா குரூப் 1க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாபிக் எது ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஹிஸ்டரி, பொலிட்டி, எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான டாபிக், ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக், சயின்ஸ் ரெலவெண்டான டாபிக். சோ இந்த மாதிரியான டாபிக் அதிகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தா இந்த ஆப்டியூட் ரெலவெண்டான கொஸ்டின் வரும். ஒரு 15 மார்க், 20 மார்க் இந்த மாதிரி தான் ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இதுக்கும் நீங்க வந்து யூபிஎஸ்சிக்கும் ஒரே டைம்ல வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க டிஎன்பிசி வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க இங்கிலீஷ்ல, ஹிந்தியில எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸாமோட லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு.
சப்போஸ் வந்து நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, சப்போஸ் நீங்க பிஏ தமிழோ இல்ல பிஏ இங்கிலீஷோ இந்த மாதிரி எடுத்து நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்ல கண்டக்ட் பண்ண குரூப் 2 எக்ஸாம் அப்படி இல்லைன்னா விஏஓ குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். இது எல்லாத்துமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாங்குவேஜ்க்கு வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்னு தமிழ் சூஸ் பண்ணி எழுதலாம், இல்ல இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம். இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ற லாங்குவேஜ் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. சோ உங்களுக்கு லாங்குவேஜ் மேல அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லாங்குவேஜ்ல வந்து நான் அதிகப்படியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா குரூப் 2 எக்ஸாம் அப்படி இல்ல விஏஓ குரூப் 4 எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணலாம். அதிகப்படியான மார்க் வந்து பார்த்தா லாங்குவேஜ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க சூஸ் பண்ற லாங்குவேஜ் போது தமிழா இருக்கலாம் இல்ல இங்கிலீஷா இருக்கலாம். சோ யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி இந்த மாதிரியான எக்ஸாம்ல வந்து பார்த்தா இந்த டாபிக் ரெலவெண்டா தான் கொஸ்டின்ஸ் வருது. சோ இந்த வீடியோ மூலியமா அதாவது வந்து பார்த்தோம்னா என்ன டாபிக் படிச்சா என்ன மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம், இல்ல நம்ம நாலேஜ் பேஸ்ல எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.